தம்பி, 2 பேரும் இங்க மைசூருக்கா இல்ல வேற எங்கேயுமா? இல்லண்ணே, நான் கோனி கொப்பல்ன்ற இடத்துல என் ஃப்ரெண்டு கல்யாணம், அங்க போயிட்டு இருக்கேன். அப்ப பாப்பா? ஐயோ, இவ யாருன்னே எனக்கு தெரியாதுண்ணே. என்னப்பா அது, பசங்க எப்படி இருக்கீங்க? ஆமாங்க சார், இந்த பசங்களே இப்படிதான் சார், திமிர் பிடிச்சவனுங்க. அப்ப நீங்க எங்க போறீங்க? என் கூட வேலை பாக்குறவனுக்கு கல்யாணம், கூர்க் ஏரியால. அப்ப தம்பி? ஐய, இவன் யாருன்னு எனக்கு தெரியாது. சரியா போச்சு, பையன் தான் அப்படி பேசுறாருன்னா பொண்ணு நீ இப்படிதான் பேசுற? ஆமாமாண்ணே, சரியா அடிச்சிங்க பொட்டுல பொலேர்னு. இந்த பொண்ணுங்களே இப்படிதான், அடங்காப்பிடாருங்க. எப்படி நல்லா இருக்குதியா? ஒரே கதைய 2 பேரும் வேற வேற வார்த்தையில சொல்றத கேக்குறதுக்கு. ஏப்பா, பிடிக்கலன்றது ரொம்ப வேகமா சொன்னீங்களே, பிடிக்கும்ன்ற வார்த்தையை கொஞ்சம் மெதுவாக சொல்லுவீங்களா? நான் இப்படித்தான் பிடிக்கலங்கிறத வேற வேற மாதிரி ரொம்ப வெறுப்பா வேகமா சொன்னவன் தான். ஆமையா, எனக்கு ஒரு பொண்டாட்டி இருந்தா. கல்யாணம் கட்டின நாள்ல இருந்து கடைசி வரைக்கும் அவளை எனக்கு சுத்தமா பிடிக்காது. நான் டெய்லி நல்ல சரக்கு. நான் தினம் போதை போட்டு போய் வீட்டு கதவு இருக்குல்ல, எட்டி ஒரே மிதி. கதவு படார்னு அடிச்சு திரும்பும் அவ கால்ல. ஐயோ அம்மா, நான் அலறி எந்திரிப்பா. அவ கால்ல கதவு பட்டு பட்டு கட்டவரல இருந்து கண்கால் வரைக்கும் புண்ணாயி போச்சு. கடைசி வரைக்கும் புண்ணு ஆறல. கால்ல துணியை கட்டிக்கிட்டு நொண்டி நொண்டி நடப்பா. ஆனா அவ ஒரு நாளும் படுக்கிற இடத்த மாத்துறதே இல்ல. நான் எட்டி முதிச்சுட்டு தான் இருந்தேன். ஏன்டா இப்படி எட்டி முதிக்கிறேன்னு நீ ஒரு நாள் அவ கேட்டதில்ல. ஒரு நாள் திடீர்னு செத்து போயிட்டா. அவ செத்த எனக்கு என்ன, நான் தான் இருக்கனே. பிரியாணி தான், சரக்கு தான். வழக்கம் போல தண்ணிய போட்டு கதவை போய் படீர்னு ஒரே மிதி. கதவு படார்னு அடிச்சு திரும்பிச்சு. ஐயோ அம்மா, நான் அலறி எந்திரிக்கிறதுக்கு அவ இல்ல. ஐயோ, அந்த சத்தம் கேட்கல. எனக்கு அன்னைக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் எத்தனை மிதி மிதிச்சாலும் போதையில போகும்போது என்னைய சோறு விட்டு படுக்க வைப்பா. அவ போனதுக்கு அப்புறம் வீடு இருந்துச்சு, பாத்திரம் இருந்துச்சு, கதவு இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. அவ ஒருத்தி இல்லாம வீடு திறந்தவளை சுடுகாடு மாதிரி ஆயிடுச்சு. என்ன சொல்ல? அப்புறம் எனக்கு எல்லாமே லாரி தான். அப்ப அவளை ஏன் பிடிக்கலன்றதுக்கு எனக்கு காரணம் தெரியல. இப்ப அவளை நினைக்காம இருக்கவே முடியல. அதுக்கும் காரணம் என்னன்னு தெரியல. இந்த ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் நடுவுல என்னமோ ஒண்ணு இருக்கு. அதை வாழும் போதே புரிஞ்சுக்கணும். என்னை மாதிரி இழந்துட்டு புலம்பக்கூடாது. ஏன்டா குடிக்கிறேன்னு என்னை ஒரு நாள் அவ கேட்டதில்லை. ஆனா நான் குடிச்சேன். இப்ப கேட்கறதுக்கு நாதி இல்ல. ஆனா நான் குடிக்கிறது இல்ல. கிட்டத்தட்ட ஒரு குழந்தைய கொலை பண்ணோம்னா குற்ற உணர்ச்சி இருக்கும்ல, அது மாதிரி உள்ள இருந்து குத்துதியா.